வணக்கம். சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது மக்கள் திலகம் எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை. உங்களுக்கே நல்லா தெரியும்ல, எம்ஜிஆருடைய முதல் திரைப்படம், அவர் நடித்த முதல் ஃபஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்ற சதி லீலாவதி 1936ஆம் ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம். எம்ஜிஆருடைய கலை உலக பயணம் அப்படின்னு வரும்போது சதி லீலாவதி அதுதான் ஸ்டார்டிங். சதி லீலாவதியிலிருந்து அவருடைய கலைப்பயணம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த படத்தில் தான் முதல் முறையாக எம்ஜிஆர் தோன்றினார்னா கதாநாயகனாக அல்ல, ஒரு சின்ன ஸ்மால் ரோலில் சிறிய கதாபாத்திரத்தில் அவர் அதில் நடிச்சிருந்தார். ஒரு போலீஸ்காரராக நடிச்சிருந்தார். அந்த திரைப்படத்திற்கு கதை எழுதியவர் எஸ்.எஸ். வாசன். எஸ்.எஸ். வாசனுடைய கதை, அதை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் சதி லீலாவதி. அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன், அவர் தான் டைரக்ட் பண்ணார். அந்த படத்தினுடைய கதாநாயகன் எம்.கே. ராதா. இதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி படங்களே நடித்ததில்லை. அதுக்கு முன்னாடி நாடகங்களில் நடிச்சிருக்காரு, சினிமாவில் கதை நடித்தது கிடையாது. முதல் முறையாக அவருக்கு வாய்ப்பு 1936 தான் அந்த வாய்ப்பு கிடைச்சி சதி லீலாவதி படத்தில் தோன்றுறாரு. அந்த தோன்றக்கூடிய அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் எம்.கே. ராதா. எம்.கே. ராதான்றது உங்களுக்கு நீங்கள் நிறைய புகைப்படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்களா. நல்ல ஒரு டால் ஃபிகர், ஆஜானு பகவான உருவம், ஒரு ஆண் அழகன் அப்படின்னு கூட சொல்லலாம். எம்.கே. ராதா அவர் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன். இதில் என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, எம்.கே. ராதாவுக்கும் அதான் முதல் படம். எம்ஜிஆருக்கு மட்டும் கிடையாது, எம்.கே. ராதாவுக்கும் முதல் படம். அதுக்கு பிறகு அதில் என்.எஸ். கிருஷ்ணன் ஆக்ட் பண்ணியிருக்காரு. என்.எஸ். கிருஷ்ணனுக்கு அது முதல் படம். அதே திரைப்படத்தில் டி.எஸ். பாலையா ஆக்ட் பண்ணியிருக்காரு. டி.எஸ். பாலையாவுக்கும் அது முதல் படம். யோசிச்சு பாருங்கள், எம்.கே. ராதாவுக்கு முதல் படம், எம்ஜிஆருக்கு முதல் படம், என்.எஸ். கிருஷ்ணனுக்கு முதல் படம், டி.எஸ். பாலையாவுக்கு முதல் படம். எல்லாருக்கும் அந்த படம் முதல் படம். அதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னு. இவ்வளவு பேர் அந்த படத்தில் முதல் முறையாக அந்த திரைப்படத்தில் சதி லீலாவதி திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அதில் ஒரு மாறுபட்ட ஒரு கதை அப்படின்ற மாதிரி ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் செய்யாத தப்புக்கு அப்படியே மாட்டி தவிச்சு, அந்த கிருஷ்ணமூர்த்தின்ற கேரக்டரில் தான் எம்.கே. ராதா ஆக்ட் பண்ணது. அப்படியே ஓடி ஒளிஞ்சி அப்படி வரும்போது உண்மையெல்லாம் வெளிப்பட்டு அவர் நல்லவர், அவர் எந்த தப்பும் பண்ணாதவர், எந்த கொலையும் செய்யாதவர், நிரபராதி. கூட இருந்தவங்களுக்கே அவருக்கு குழி பறித்து அவரை இக்கட்டில் மாட்டி விட்டு அவருக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கி அந்த ஊரை விட்டு இலங்கைக்கு அவர் தப்பிச்சு ஓடி போய் இதையெல்லாம் தாண்டி உண்மைகள் வெளிப்பட்டு அந்த கதாநாயகனான எம்.கே. ராதா தான் நிரபராதி, எந்த தவறும் செய்யாதவன், நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்ம தப்பு தண்டை பண்ணிவிட்டு நம்மளை மாட்டி விட்டு இப்படி ஒரு மிகப்பெரிய சதி வேலைகளை செய்திருக்கிறார்கள். அப்போ நடிப்புக்காக இவ்வளோ பேர் டி.எஸ். பாலையாவிலேருந்து எல்லாருமே முதல் படம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதில் எம்ஜிஆர் அப்படியே ட்ரை பண்ணிடும் போது எம்ஜிஆருக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் எம்ஜிஆருக்கு கிடைக்க வேண்டியது. ஆக்சுவலாக எம்ஜிஆர் ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டார். எம்ஜிஆருக்கு உண்மையாகவே கிடைக்க வேண்டியது ஒரு பெரிய கதாபாத்திரம். டி.எஸ். பாலையா அந்த கதாபாத்திரத்தில் டி.எஸ். பாலையா நடிச்சிட்டாரு. நடித்து டி.எஸ். பாலையா சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் படமாக்கி அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நடித்தார். எம்ஜிஆருக்கு அதில் தனிப்பட்ட முறையில் வருத்தம். அதாவது சினிமாவில் நாடகத்தில் நடித்து நம்ம சினிமாவுக்காக ட்ரை பண்ணி படங்களை நடிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சி அதில் நமக்கு அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தா அந்த கேரக்டர் கிடைக்காம நமக்கு ஒரு சின்ன ரோல் ஒன்று கொடுத்துட்டாங்க. சின்ன ரோலில் அப்படி சும்மா ஒரு ஃபியூ சீன்ஸ் மட்டும் வரக்கூடியது, ஒரு 2 or 3 சீன்ஸ் மட்டும் வரக்கூடிய ஒரு ஸ்மால் ரோல். அதில் ஒரு போலீஸ்காரனா அப்படி ஒரு ரோலில் நம்ம கொடுத்துட்டாங்களே, ரங்கையா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம், இதில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்களே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் உண்மையாகவே தனிப்பட்ட முறையில் கல்கத்தாவில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரும் இல்லாமல் இருக்கும்போது அப்படியே தனியாக உட்காந்து எம்ஜிஆர் கேவி அழுதுருக்காரு. நம்ம இப்படிலாம் ஒரு வாய்ப்பு கிடச்சி நமக்கு ஒரு சின்ன துக்குடா ரோல் கிடச்சிருச்சு முதல்ல அப்படின்ற மாதிரி. எம்ஜிஆர் அப்படியே ஓவர் நைட்டில் அப்படிலாம் சினிமாவில் வரலையில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே போராடி 10 ஆண்டுகள் சின்ன சின்ன கதாபாத்திரம்லாம் நடித்து சில ஆண்டுகளில் படமே இல்லாமல், ஒரு படம் கூட இல்லாமலாம் இருந்திருக்காரு எம்ஜிஆர். அப்படிலாம் போராடி 10 years கழித்து தான் அவருக்கு வாழ்க்கையில் உயர்வு உண்டாச்சு. சதி லீலாவதி அவருக்கு கதவை திறந்து விட்டால் கூட அதிலேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன ரோல்களில் நிறைய படங்களை நடித்தார். அந்த 10 வருஷத்தில் நடித்து அந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை, ஒரு உயர்வு, ஒரு வளர்ச்சி அப்படின்றதெல்லாம் உண்டாச்சு. அந்த 10 வருஷமே அவருடைய சோதனை காலம் தான். அவர் சில வருடங்கள் இடையில் படம்லாம் ஒரு படம் கூட இல்லாமலாம் எம்ஜிஆர் இருந்திருக்காரு. அப்படிலாம் போராடி பட உலகில் வெற்றி பெற்ற ஒரு மனிதர் எம்ஜிஆர். கல்கத்தாவில் இவர் நடிக்கிறதா இருந்த ரோலை டி.எஸ். பாலையா நடிச்சிட்டாரு. அந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு எம்ஜிஆர் நான் தான் சொன்னல தனியாக உட்காந்து எம்ஜிஆர் அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்தாங்க. அதில் நடித்தார். படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன பிறகு எம்ஜிஆருடைய கலை உலக பயணத்தில் எம்ஜிஆர் ஒரு படத்தில் நடித்தார் அப்படின்ற பேர் வந்துருச்சு சதி லீலாவதியில். அதுக்கு பிறகு காலங்கள் கடந்து ஓடுது. அப்புறம் எம்ஜிஆர் அப்படியே சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் நடித்து பின்னாடி ஒரு பெரிய கதாபாத்திரத்தை நடித்து பெரிய ஆளாகி அப்படின்றதெல்லாம் அது சினிமா வரலாறு அப்படின்போது எம்ஜிஆர் எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக பின்னாடி ஆனார் அப்படின்றதெல்லாம் பின்னாடி நடந்த மேட்டர்கள்.
அப்படின்னு. இது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருடைய சுயசரிதை இருக்கு இல்லையா, அது எம்ஜிஆர் இந்த மேட்டரை அவர் எழுதுறாரு. அதே மாதிரி இந்த மாதிரி சதிலீலாவதி படத்தில் எனக்கு வந்து அவங்க கொடுக்குறதா இருந்து சொன்னது கொஞ்சம் பெரிய ரோலு, வில்லன் ரோலு. ஆனால் கடைசியில் அங்கே போன இடத்துல நான் நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் டிஎஸ் பாலையாவை போட்டாங்க. அவருக்கும் அது முதல் படம்ன்றது வேறு விஷயம். இருந்தால் கூட வந்து அது கே.ஏ. தங்கவேல் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் அது ஃபஸ்ட் ஃபிலிம். இப்படியெல்லாம் இருந்து கூட அங்கே போன இடத்துல எனக்கு வந்து இப்படி ரோல் வந்து ஒரு சின்ன ரோலை கடைசியில் எனக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு வரும்போது மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தம். தனியாக உட்காந்து அழுதேன். ஆனால் அந்த படம் திரைக்கு வந்து அந்த பாடல் காட்சி, அந்த படத்தினுடைய வசன காட்சிகள் எல்லாமே ஃபுல் பிக்சராக அப்படியே நான் பார்க்கும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சது நிச்சயமாக வந்து அந்த டிஎஸ் பாலையா வந்து அந்த ரோலுக்கு ரொம்ப பொருத்தம் அப்படின்னு எம்ஜிஆர் பாராட்டி எழுதிக்காரு. அதாவது கோவப்படலை, ஐயோ எனக்கு கொடுக்க வேண்டிய ரோலை தூக்கி டிஎஸ் பாலையா கொடுத்தாங்களே அப்படின்னு. நான் வந்து டிஎஸ் பாலையாவோட நான் நடிச்சிருந்தா இன்னும் நல்லா நடிச்சிருப்பேன்லாம் அப்படிலாம் ஒன்று சொல்லலை. டிஎஸ் பாலையா அருமையாக நடிச்சிருந்தார் அந்த ரோலில், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தார். அந்த கதாபாத்திரத்துக்கு டிஎஸ் பாலையா வந்து ரொம்ப பொருத்தமாக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் நான் அந்த ரோலில் நடிச்சிருந்தா கூட நிச்சயமாக டிஎஸ் பாலையா அளவுக்கு என்னால் நடிச்சிருக்க முடியாது. நான் நடிச்சிருந்தா கூட நான் என்ன நடிச்சிருப்பேனோ அதை விட அருமையாக டிஎஸ் பாலையா நடித்திருந்தார். அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக டிஎஸ் பாலையா பொருந்தி இருந்தார். டிஎஸ் பாலையா நடித்த அளவுக்கு நான் நடிச்சிருந்தா கூட என்னால் நடிச்சிருக்க முடியாது. அப்படி எம்ஜிஆர் தட் இஸ் கிரேட். ஒரு மனிதன் வந்து எம்ஜிஆரை போன்ற ஒரு நீண்ட அனுபவங்களை கொண்ட பல சாதனைகள் புரிந்த மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் வந்து அப்படி சொல்கிறதுன்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அவர் தன் கைப்பட தன் பேனால் வந்து அப்படி எழுதுகிறாரு. டிஎஸ் பாலையா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தார். அவர் மாதிரி என்னால் கூட நடிச்சிருக்க முடியாது நிச்சயமாக அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய யாருமே இல்லை. எம்ஜிஆர் இல்லை, டிஎஸ் பாலையா இல்லை, எலிசா டங்கன் இல்லை, எஸ்எஸ் வாசன் இல்லை, எம்கே ராதா இல்லை, யாருமே இல்லை, கே.ஏ. தங்கவேலு இல்லை, யாருமே இல்லை. யாருமே இல்லாத அந்த காலகட்டத்தில் எல்லாருமே நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த சூழலில் என்றோ நடைபெற்ற அந்த சம்பவத்தை உங்களிடம் கூறுவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன்.